இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோஸ்கிம்ங்கிற ஹியூமிடிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டாக டெமோ காமிக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமிடிஃபையர் தான் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபையர் கம்ப்ளீட் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வாட்டர் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த அடியில் உள்ள நாப்பை ஓப்பன் பண்ணி இதில் இது தலையில் வச்சு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு, இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்டர் டாப்அப் பண்ணிவிட்டு இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா ரோஸ்கிம் அப்படிங்கிற பேர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு கரெக்டாக அப்படி வச்சுட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வாட்டர் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ப்ளக்கை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ப்ளக்கை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றப்போ லைட்டாக வெளியே செஞ்சுட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபுல்லாக ஊற்ற போகிறதில்ல, இப்போ பாதி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு காவாசி ஊற்றிருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும், இப்போ காவாசி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கவரை க்ளோஸ் பண்ணுவோம். கவர் க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஊற்றும் போது வெளியே வடிஞ்சிருச்சு, அதை க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரோஸ்கிம்ங்கிறது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இதை கவுத்தி தான் வைப்போம். அவ்வளோதான், கவுத்தியாச்சு. பார்த்திங்கன்னா முட்டை முட்டையாக வரும், ஏன்னா தண்ணி உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் டாப்அப் பண்ணி மேலே தூக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ப்ளக்லாம் ஆல்ரெடி மாட்டியாச்சு. பார்த்திங்கன்னா ப்ளக் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பட்டன் தான் அதில் உண்டு. இந்த ஒரு பட்டன் மட்டும்தான். நீங்கள் ஒரு பட்டன் ஆன் பண்ணாலே மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ மிஸ்ட்டு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். சும்மா டச் கண்ட்ரோல் தான், பட்டன் கிடையாது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 1 ஆக்டிவிட்டியாக இருக்குது. இந்த லைட் எரியும். பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ மிஸ்ட்டு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். லைட்டாக மைல்டாக வரும், மைல்டாக வந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மைல்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம 2வது பாயிண்ட் ஆன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம 2வது பாயிண்ட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2வது பாயிண்டில் வந்து எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லி நான் லைட் ஆன் பண்ணிக்கேன். எவ்வளோ மிஸ்ட்டு வருதுன்னு சொல்லி உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காமிக்கேன். அதான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியட்டுங்கிறக்காக லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்டில் வந்து இவ்வளோ மிஸ்ட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நான் இப்போ 3வது பாயிண்ட் ஆன் பண்ணி காமிக்கேன். இது லைட் எரிஞ்சிட்டு உடனே ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ 3வது பாயிண்ட் ஆன் பண்ணும். இது வந்து 3வது பாயிண்ட், 3வது லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே 3வது பாயிண்ட் அப்படியே கப்பன்னு வரும். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு லைட்டை பக்கத்தில் வச்சு காமிக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்லி. நல்ல உயரமாக போகும் 3வது பாயிண்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா. லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. லைட்டோடு தான் எடுத்தேன், ஆனால் அது தெளிவாக தெரியல. லைட் ஆஃப் பண்ணி இதை வந்து நீங்கள் 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கிட்டனாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம்லாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3வது பாயிண்ட் ஆன் பண்ணி பார்ப்போம், 4வது பாயிண்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். இது வந்து 4வது பாயிண்ட். இது 4வது பாயிண்டில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். செம்ம ஃபோர்ஸுங்க. நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு காற்று வருது, ரொம்ப சூப்பராக சில்லுன்னு. எதோ நம்ம மழை காலத்தில் வெளியே நின்னா காற்றடிக்கும் தெரியுமா, அப்படி ஒரு சில்லுன்னு காற்றடிக்கு. கையில் கொஞ்சம் கூட ஈரம் ஓட்ட மாட்டுக்கு, காற்று ஊற்ற அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நீங்கள் நம்ம இதெல்லாம் கோடை காலத்தில் யூஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன் வச்சாலே போதும், நல்லா காற்று வரும். ஏசியே தேவையில்லை. நல்லா கூல் மிஸ்ட்டுன்னு சொன்னது பொய் இல்லை, ஓவரால் நல்லா தரமாக கூலிங் வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ புகை வருதுன்னு. அதுக்குள்ளே ரூமே புகையாக நிறைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ புகை வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல இந்த புகையில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குங்க. அப்படி நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு நல்ல கூலிங்கான ஏர் வர்றது வந்து நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாய்ஸ்சர் வரும் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா அப்படி சில்லுன்னு இருக்குது. நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்களா நல்லா கூலிங் அப்படி இருக்குது. நீங்கள் அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சடன் ஆஃப் ஆயிரும். சுற்றி ஆஃப் ஆகும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஆஃப் ஆயிரும்.
இவ்வளோ தாங்க. இது வந்து ரோஸ் கிங் அப்படிங்கிற ஹியூமிடிஃபையர். பார்க்க நல்லா இருக்குது, லுக்காகவும் இருக்குது, நல்ல காம்பேக்டாக இருக்குது. 2 லிட்டர் கெப்பாசிட்டி. யூசேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருனாலும் ஈஸியாக கற்றுக்கிடலாம். இதெல்லாம் படித்து தான் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிடலாம். இதை பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் உங்களுக்கு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு எப்போ ஆன் பண்ண தரணும் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக புகை வர ஆரம்பிச்சோம். இது வந்து மைல்டாக வந்துட்டுருக்கு. செகண்டு, தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. செம்ம யூஸ்ஃபுல்லுங்க. தாராளமாக எல்லோரும் வாங்கலாம். சரி, வீட்டில் குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் வந்து தாராளமாக இதை வாங்கி வைக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இதை வச்சா சளி பிடிக்குமா அப்படி இப்படின்னு எதுவுமே இருக்காது. நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு ஆக்சிஜன் எப்படி வரும், உங்கள் ரூம் நல்லா காற்றோட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த புகை வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏர் கூலரில் வந்து வர்ற ஏசி காற்று மாதிரி சளி பிடிக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது வந்து அட்மாஸ்பியர் ஏர் மாதிரி வெளியே இருந்து ஜில்லுன்னு காற்றடிச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு எஃபெக்ட் ஆகணும் பாருங்கள், கொஞ்சம் கூட மாய்ஸ்சரே ஆகாது. அப்படி காற்றா கலந்துரும் இந்த புகையும் பார்த்திங்கன்னா உரம் நல்லா சில்லுன்னு தான் வருது. ஸோ எல்லோரும் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சைனஸ் இருக்கிறவங்க, காம்பேக்ட் ரூமில் இருந்தால் எனக்கு சஃபஸ்டிக் ஆகும், மூக்கு அடைக்கும், மூச்சு விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மிஷின் வாங்கி தாராளமாக வைக்கலாம். கோடை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏர் வந்து ட்ரை ஏராக இருக்கும் ரூமில், வீடுகள்லாம். அப்போ என்ன தான் ஃபேன் போட்டாலும் மூச்சு திணற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரூமில் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா போதும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வின்டர் சீசன்லேயும் நீங்கள் உள்ளே ஏசி ரூமில் இருக்கும்போது காலையில் எந்திக்கும் போது உதடு ட்ரையாக இருக்கும், தொண்டை காந்தும், முடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நரமாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் இந்த மாதிரி ரூமில் வாங்கி வச்சிங்கன்னா போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் இயரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கலாஸ், அவ்வளோதான். ஒரு ப்ரெஸ்ஸில் சடனாக ஆஃப் ஆயிரும், புகை அப்படியே காணாமல் போயிடும். ஓகே நண்பா, பாய்.